தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 5/2/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மத்தேயு 21:42. வீடு கட்டிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் என்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் என்னை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள், நான் பயனற்றவள் என்று என்னை மதிக்கவே மாட்டேன் என்கிறார்கள் என்று நீங்கள் வருத்தத்துடன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், அன்பு மகனே, மகளே, நீ கவலைப்படாதே. அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட கல்லே வீட்டிற்கு தலைக்கல்லாயிற்று, அது என்னால் ஆயிற்று. உன்னை ஒதுக்கினவர்கள் அனைவருடைய கண்களும் அதை கண்டு ஆச்சரியப்பட போகின்றது என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நீங்கள் உங்கள் புறக்கணிப்பை, நீங்கள் ஒதுக்கப்பட்டதை நினைத்து மகிழ்ச்சி கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டதால் தான் கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆகவே நீங்கள் இன்றிலிருந்து மனிதர்கள் புறக்கணித்ததற்காக கவலைப்படாமல், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை தெரிந்தெடுத்துள்ளார், நான் மூளைக்கு தலைக்கலாக போகின்றேன் என்று இந்த வாக்குத்தத்தை நம்பி இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். கர்த்தர் வாக்குத்தத்தை இன்று நிறைவேற்றி உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் புறக்கணிக்கப்பட்ட உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கப் போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக நீர் நினைத்து தள்ளின கல்லாகிய எங்களை மூளைக்கு தள்ளக்கலாகிய உயர்த்தி எங்களை புறக்கணித்தவர்கள் முன்பு அவர்கள் ஆச்சரியப்படும்படி உயர்த்தப் போகின்றேன் என்ற கிருபையின் வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் விசுவசிக்கின்றோம், உண்மை நாங்கள் உறுதியாக பற்றி கொண்டோம், உமக்கு பிரியமாய் வாழ்வோம். அதன்படி உமது வாக்குத்தத்தை நிறைவேற்றிக் கொடுங்க. மீட்பர் இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.